உதயநிதியை பார்த்து இந்துக்கள்லாம் வந்து ஒழிக்க சொல்றீங்க நீங்க. சனாதனத்தை ஒழிக்க சொன்னா இந்துக்களை ஒழிக்கிறேன்னு கதையை மாத்தி விட்டீங்கல்ல. மோடி வந்து ஜாதி மதத்தெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணுவார். இந்த எலெக்ஷன் நம்ம என்ன பண்ணாரு, உங்க எருமையை பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க சொன்னார்ல, உங்க தாலியை பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க சொன்னார்ல. அதான் பாஜக வந்து எதுக்கும் தயங்க மாட்டாங்க. தேர்தலில் வெற்றி பெறதுக்கு எவ்வளவு வேணா கீழே இறங்கி போவாங்க. பாஜகவுக்கு பயந்து உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம். அதுக்கு தைரியம் இல்லை. அதான் அதெல்லாம் பேச மாட்டார் அன்புமணி. அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே பழியை போட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. அமித்ஷாக்கு ரவியை இங்கே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். ஸ்டாலின் ட்ரை பண்ணி பார்த்தார். அதான் ஆட்கள் இங்கே வந்தபோது அவர் மூலமாக ட்ரை பண்ணி பார்த்தார். அவங்க போய் சொல்லியிருக்காங்க, அமித்ஷா ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதனால் இன்றைக்கி லெவலில் அவங்க ஒரு போகிற மாதிரி இல்லை. ஸ்டாலினுக்கு வந்து தலைவலி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. Taste the Daily. நாதஸ்மரணிகளுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல கேள்விகள் இருக்கிறது. கேட்பதற்கு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மளோட இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2014 இவங்க பிரியங்கா காந்தி ஒரு இடத்துல பிரச்சாரத்தில் பேசியிருக்கும்போது நீச்சுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அதை மோடி வந்து பிரச்சாரத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், என்னை வந்து இவங்க நீச்சின்றாங்க, காங்கிரஸ் வந்து ஜாதிய துவேஷம் பண்ணது, பிற்படுத்தப்பட்ட மக்களை வளர விடாமல் பண்ணதுன்ற மாதிரி விஷயங்களை தான் மோடி காயினிங் பண்ணி அதை யூஸ் பண்ணார். மோடி வந்து ஜாதி மதத்தெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணுவார். இந்த எலெக்ஷன் நம்ம என்ன பண்ணாரு, உங்கள் எருமையை பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க சொன்னார்ல, உங்கள் தாலியை பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க சொன்னார்ல, அதுங்க ஜாதியை யூஸ் பண்ணார். இந்த எலெக்ஷனில் மதத்தை யூஸ் பண்ணுறாரு. அதான் பாஜக வந்து எதுக்கும் தயங்க மாட்டாங்க. தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு எவ்வளோ வேணால் கீழே இறங்கி போவாங்க. யாரை வேணால் குத்துவானுங்க, யாரை வேணால் வெட்டுவாங்க குத்துவாங்கன்னு தான் வார்த்தையில் பேசுவாங்க. அதாவது என்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டும் எடுத்துப்பானுங்க. அவங்களுக்கு தேவையான ஆர்கியூமெண்ட் என்ன வேணால் எடுத்துப்பானுங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஃபேவரபுளாக பண்ணிப்பாங்க. அதை எப்படி இப்போது ராகுல் காந்தியை பார்த்து ஒட்டுமொத்த இந்துக்களே வன்முறையாளர் சொல்கிறீங்க, உதயநிதியை பார்த்து இந்துக்கள்லாம் வந்து ஒழிக்க சொல்கிறீங்க நீங்கள். சனாதனத்தை ஒழிக்க சொன்னால் இந்துக்களை ஒழிக்கிறேன்னு கதையை மாற்றி விட்டீங்கல்ல. இவங்க பேசும்போது எல்லாம் அவங்களுக்கு வந்து அது வந்து ரத்தங்க, மற்றவனுக்கு வந்து அது தக்காளி. அதுதான் அவங்களுடைய வாணி. அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 10.5% வந்து அன்லெஸ் மத்திய அரசு ஜாதி வாரியான இடஒதுக்கீடு எடுத்தாலே தவிர, அதன் மூலமாக வன்னியர்களுடைய உண்மை நிலை தெரிஞ்சாலே தவிர, நம்ம கரெக்டாக போய் அங்கே ஜஸ்டிஃபை பண்ணணும். அது தவிர இன்னொரு விஷயமும் பண்ணணும். 1989 கருணாநிதி அவர்கள் தான் 20% எம்பிசிக்கு கொடுத்தாரு. அதில் வந்து பெரும்பான்மையாக ஜாதி அனுபவிக்கிறது இவங்க தான், வன்னியர்கள் தான் அனுபவிக்கிறாங்க. 15% வரைக்கும் கூட அனுபவிக்கிறதா சொல்கிறாங்க 20%. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த 89 இன்றைக்கி வரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் எவ்வளோ வேக்கன்சி ரைஸ் ஆச்சு, இடங்கள் எவ்வளோ காலியாச்சு, அந்த காலியான இடங்களில் 20% எம்பிசி ஒதுக்கப்பட்டதில் வன்னியர்களுக்கு எவ்வளோ கிடச்சிது, வன்னியர்கள் எவ்வளோ பயன்பெற்றார்கள், அவங்களோட பொருளாதார நிலை இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, அவங்களோட சமூக நிலை இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, அப்புறம் இப்போ எவ்வளோ பின்னாடி இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதை வந்து புரிஞ்சுக்காமல் ராமதாஸ் அவர்கள் வந்து இவன்கிட்ட போய் இவன் முன்னாடியில் போய் நிற்கிறதா, எனக்கு அவமானமாக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பற்றிலாம் இப்படி பேசலாமா? இது மூத்த அரசியல் தலைவராக இருக்காரு. சரி, சப்போஸ் இவர் ஸ்டாலினை பார்த்து கேட்க முடியல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இவர் பிரதமரை பார்த்து கேட்கலாம்ல. நீங்கள் மட்டும் அதுக்கு தைரியம் இல்லை சார். பாஜகவுக்கு பயந்து உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம். அதுக்கு தைரியம் இல்லை. பாஜகவே ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவங்க எடுக்கிறதுக்கான ஐடியாவே இல்லை. அவங்க கோர்ட்ல போய் பார்லிமெண்ட்ல பேசலாம். அதெல்லாம் பேச மாட்டார் அன்புமணி. அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே பழியை போட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. அவர் பட்ஜெட்டில் ஏன் தமிழ்நாடுன்ற வார்த்தை வரலன்னு கேட்டதுக்கு சும்மா ஜோவேலாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறார். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு 25 MP கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் பேசியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து மக்களாட்சியே கேலி பண்ணுற மாதிரி இருக்குது, கூட்டாட்சியே கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கலை? இது மாதிரிலாம் பேசுகிறதுனால தான் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறதுனால உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உண்மையிலேயே திமுக பிச்சை எடுத்த எம்பியா? நாங்கள் திமுகவில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தர் ஓட்டு போட்டு தானே எம்பியாக இருக்காங்க. 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு தானே சார் அவங்க எம்பியாக இருக்காங்க. அப்போ அவங்களோட நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நீங்கள் ஓட்டு போட்ட மக்கள்னு நீங்கள் வந்து அவங்கள தானே வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள தானே நீங்கள் புண்படுத்துறீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அப்போ அவங்கள தானே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மதிக்காது இருக்கு. ஸோ அதனால் அதான் அன்புமணியெல்லாம் பேசுகிறது வந்து அது நகைச்சுவையாக பேசுகிறாரா இல்லை சீரியஸாக பேசுகிறாரோ, அவருக்கு என்னென்னா நம்மளை தேர்ந்தெடுக்கலை, நம்ம சௌமியா அன்புமணி தோற்றுட்டாங்க எலெக்ஷனில், நம்ம மந்திரியாக்கெல்லாம் பார்த்தோம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அந்த
ஆத்திரத்தில் பேசுகிறார் ஆக்சுவலாக. அவர் கொஞ்சம் நியாயமாக நிதானமாக யோசிச்சாருன்னா அவர் குரல் கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு சேர்த்து அவர் குரல் கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில். அதுதான் அவர் செய்கிற வேலையாக இருக்கும் ஆக்சுவலாக. அதை விட்டு இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் அவரோட டாக்டர் ராமதாஸும் அவமானமாக இருக்குது. 10,000 பேர் இருக்கிறவங்க இங்கே ஆட்சி செய்கிறான்னா இதாங்க ஜனநாயகம். 10,000 பேர் தான் இருக்கானா, அவன் நம்ம ஆட்சி செய்கிறான், இதில் யார் மண்ணு இது அப்படின்னு கேட்குறாரு. இது யார் மண்ணு? எல்லாருக்குமான உரிய மண்ணு, உங்களுக்குன்னு உரிய மண்ணு, அது எல்லாருக்குமான மண்ணு தான் இது. அவர் ஸ்டாலினோட ஜாதியை சொல்கிறார், 10,000 பேர் தான் இருக்காங்க. 10,000 பேர் இருக்கட்டும், 10 பேர் இருக்கட்டுங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தான்ல, உங்கள் ஆட்களை தேர்ந்தெடுத்தானே. இது மாதிரி ஒரு மூத்த தலைவர்லாம் பேசினாங்கன்னு அரசியலில் நீங்கள் விக்கிரவாண்டியில் தோத்துட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு திசை திருப்புறீங்க, வன்னியர் ஓட்டுகள் உங்களை விட்டு போயிடுன்னு பயப்படுறீங்க. இதெல்லாம் தான் காரணம். ஆல்ரெடி குறைஞ்சி தானே இருக்கு. அதாங்க வன்னியர் ஓட்டு ஏடிஎம் கையில் ஷிஃப்ட் ஆகிடுதுங்க. கொஞ்சம் அதை மீட்டெடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறு அவங்களுக்கு கவலை இருக்குது. உங்கள் கவலை உங்களுக்கு. ஆனால் பேசும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும்ல. ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல. ஆல்ரெடி இப்போ ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு, அண்டம் கிடுகுனுங்கன்ற மாதிரி சொல்கிற விஷயங்கள் ஒரு திருப்பி எங்கே அந்த பழையபடி அந்த பிரச்சனைகள்லாம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ 10.5 ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை நடந்தப்போ தான் ட்ரெயின் மேலே கல்லுலாம் விட்டு எரிஞ்சிருந்தாங்க. அது ஒரு விஷயமா இருந்துச்சு. மரக்காணத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, அப்போது ஒரு பெரிய கலவரம் வந்துருந்துச்சு. இவங்க ஜெயகுரு ராமதாஸ் அவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சதப்போ ஒரு பெரிய கலவரமே இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஐயோ இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுற ஒரு கோஷ்டி போலன்னு தானே இப்போ பொதுமக்களுக்கான ஒரு பார்வைன்றது வரும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், அந்த 87 காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க தானாக புரிஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் அவங்க செல்ஃபோன்லேயே பார்த்துட்ருக்காங்க. யார் என்ன ஏது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முந்தி மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் ஒரு உணர்ச்சி அவனை வந்து உணர்ச்சியை கிளப்பி விட்டு அவனை போராட்டத்துக்கு தூண்டுறது இருக்குல்ல, அது அவ்வளோ தூரம்லாம் இப்போ எடுபடாது ஆக்சுவலாக. எதுக்கு போராடணும், எப்போ போராடணும். ரெண்டாவது எந்த போராட்டமும் தொடர்ச்சியாலாம் பல நாட்கள் நடக்கிறதோ ரொம்ப சீரியஸாக நடக்கிறதோ நடக்கும். ஏதோ ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எந்த போராட்டமும் இங்கே நடக்கிறதுக்கான அந்த எண்ணமும் மக்களுக்கு கிடையாது. இது நான் வந்து வெறும் ராமதாஸ்க்கு மட்டும் சொல்லலை, எல்லா பெரிய மக்களுக்குமே சொல்கிறேன். இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா மட்டும் இல்லை, உலகளவிலேயே கூட வந்து மக்கள் போராடுற அந்த அந்த உணர்வு வந்து மழுங்கி போயிடுச்சு ஆக்சுவலாக. எல்லாம் புலம்புவாங்களே தவிர சோஷியல் மீடியாவில் தெருக்கு வந்து போராடுற உணர்வுகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏதோ ஒரு நாள் வருவான், அடுத்த 2 நாள் வருவான், 3ஆவது நாள் அவன் வேலையை பார்த்துட்டு அவனோட சாப்பாடு பிரச்சனையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதனால் முந்தி மாதிரிலாம் இங்கே வந்து ஒரு போராட்டத்தை வந்து சீரியஸாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக பல விஷயங்களை கொண்டுறலாம். அதுதான் அந்த 10.5 வந்து நீதிமன்றம் மூலமாக நம்ம கொண்டுற முடியும். நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க, எத்தனை நாள் நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க? 1 நாள் நடத்துவீங்க, 2 நாள் நடத்துவீங்க, 3 நாள் நடத்துவீங்க. அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? என்டையர் சொசைட்டியும் உங்களை வெறுப்போட பார்க்க ஆரம்பிச்சிடும். இல்லை உங்களுக்கு வேறு வேலை கிடையாதுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பிகம் அன்பாப்புலர். நீங்கள் அன்பாப்புலர் ஆகிடுவீங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மக்கள் எண்ணம் ஆக்சுவலாக. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு வகையில் பார்லிமெண்ட் மூலமாகவோ, சட்டமன்றம் மூலமாகவோ, நீதிமன்றம் மூலமாகவோ உங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ண பாருங்கள். அதுதான் நீங்கள் எடுக்கிற ஜனநாயகத்தில் இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் கையாளுற ஒரு நல்ல வழியாக இருக்க முடியும். ஓகே சார். இதை தாண்டி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ரவியோட டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வெளியாயிருச்சு. அது எவ்வளோ நம்பலாம்? இல்லை உண்மையாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா பிரசிடென்ட்? இல்லை, ஆளுநர் ரவி இப்போ பேசின்னு இருக்கிற இந்த நிமிஷமே அவர் கண்டினியூ பண்ணுறாரு. இதுக்கு நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவார். இது மாறுற மாதிரியான ஒரு தோற்றம் இதுவரையும் தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு டெல்லியில் ஒரு போஸ்ட் கொடுங்க. அவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் பெரிய அதிகாரியாக இருந்தவர். அதனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போது பாஜக வேறு கொஞ்சம் மெஜாரிட்டி இல்லாமல் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்கள மாதிரி அதிகாரிகள், பாஜக அதிகாரிகள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசியலில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் இவர் அங்கே கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு ஏற்ற ஒரு போஸ்ட் அங்கே ரெடி பண்ணணும் அவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் இருந்தது, காலியாக இருந்தது. டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஒரு போஸ்ட் காலியாக இருந்தது. அந்த போஸ்ட்டை தூக்கி ரவிச்சந்திரன் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அவர் சிபிஐயில் ஸ்பெஷல் டைரக்டராக இருந்தார். அவர் அந்த போஸ்ட்டில் போட்டாங்க. அது இவர் தான் அதை எய்ம் பண்ணி போனார். அது கடைசியில் அந்த போஸ்ட்டில் அவரை போட்டாங்க. அமித்ஷாக்கு ரவியை இங்கே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். இவர் ஸ்டாலின் ட்ரை பண்ணி பார்த்தார். அதான் நீ ஆட்கள் இங்கே வந்தபோது அவர் மூலமாக ட்ரை பண்ணி பார்த்தார். அவங்க போய் சொல்லியிருக்காங்க, அமித்ஷா ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, டிஎம்கே நமக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளை கடுமையாக தாக்குறாங்க, அங்கே ஒரு செக் மாதிரியாக நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார், இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அமித்ஷா சொல்கிறதையும் மோடி ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட்லாம், கவர்னர் அப்பாயின்மெண்ட்லாம் மோஸ்ட்லி அமித்ஷா டிசைட் பண்ணுறது தான் போயிட்டுருக்கு. ஆமாம், மோடிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர அவ்வளோதான். மோடி ஒன்று சீரியஸாக அவரை போடு நமக்கு தேவையான ஆளை போடுன்றது அவருடைய பாயிண்ட்டு. அது அமித்ஷா கரெக்டாக பண்ணுவார்னு அவர் நம்புறாரு. அதனால் மோடி வந்து இந்த போஸ்டிங்லாம் ரொம்ப அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் யாரை போடணுன்றது அதில் தெளிவாக இருப்பார்.
மற்றபடி இந்த மாதிரி கவர்னர் அது இது, ஏன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவர் போட்டிருக்காங்கலாம் அவருடைய பர்சனல் செலெக்ஷன் எல்லாமே. அவருக்கு லாயலாக இருக்கிறவங்க தான் எல்லாருமே. அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஆகட்டும், கேபினெட் செக்ரட்டரி ஆகட்டும், எல்லாமே அவருக்கு லாயலாக இருக்கிறவங்கள தான் அவர் போட்டிருக்காரு. அந்த அதிகார அவருக்கு ரொம்ப துணையாக இருக்குது. அஜித் தோவல் போன்ற ஆட்கள்லாம் NSAவாக இருக்காங்க, அவங்களாம் அவருக்கு ரொம்ப லாயலாக இருக்காங்க. அதனால தான் அவர் வந்து உலகம் முழுக்க சுற்றுறாரு, கவர்மெண்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறார். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. எந்த ஊரில் பாஜக யார் பிரச்சனை பண்ணாலும் அவங்கள எப்படி கவர் பண்ணுறது, இல்லை அதிகாரிகள் என்ன சதி பண்ணுறாங்க அதை எப்படி கவர் பண்ணுறது, இல்லை எப்படி பாஜகவுக்கு பிரச்சனை வந்தால் காப்பாற்றுறது, கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்தால் எதை காப்பாற்றுறது, எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க சார். அஜித் தோவல் அண்ட் கோ இருக்காங்கல்ல, அதான் ராகுல் காந்தி அசம்பிளி பேர் சொன்னார்ல, சக்கரவியூகத்தில் 6 பேர் இருக்காங்கன்னு சொன்னார்ல. சக்கரவியூகத்தை அமைச்சது 6 பேர். ஒன்று மோடி, இன்னொன்று அமித்ஷா, 3வது மோகன் பகவத், 4வது அஜித் தோவல், அப்புறம் வந்து 5வது வந்து இன்னொருத்தர் சொன்னார். மொத்தம் 6 பேரை சொன்னார் அவர். அஜித் தோவல், மோகன் பகவத், அமித்ஷா சொன்னார். மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவல், அப்புறம் வந்து இன்னும் 2 பேரை சொன்னார் கூட, டக்குன்னு மறந்து போச்சு. மொத்தம் 6 பேரை சொன்னார் அவர். இந்த 6 பேர் தான் வந்து இந்த சக்கரவியூகத்தில் அம்பானி அதானி A1 A2 அப்படின்னு சொன்னார். அவங்க தான் சக்கரவியூகம். இவங்க தான் இந்த கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 6 பேர் தான் என்டையர் இந்தியாவையும் வழி நடத்துகிறாங்க. என்டையர் இந்தியாவோட பாஜக இன்ட்ரெஸ்ட்டை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ஒரு மோடி கண்டுக்கிறது கிடையாது. அமித்ஷா பண்ணால் சரியாக இருக்கும்னு இவருக்கு போஸ்ட் அங்கே ரெடியாகலை. அதனால் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வதந்தி என்ன வந்திருக்குன்னா, இந்த கைலாஷ்நாதனை வந்து லெஃப்டினன்ட் கவர்னராக போடுறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் கவர்னராக போட்டு பாண்டிச்சேரியில் அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து இப்போ தான் நம்ம கைலாஷ்நாதனுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவர் வந்து கைலாஷ்நாதன் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். குஜராத்தில் இருந்தபோது செக்ரட்டரியாக இருந்தவர் அவர். அந்த சமயத்தில் வந்து அந்த ஆர்டரை போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கே போட்டுக்கலான்னு ஒரு ஐடியா இப்போ அவங்களுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு காலையில் கேள்விப்பட்ட தகவல் அதான். இது கைலாஷ்நாதனில் போட்டுக்கலாமேன்னு அவங்களுக்கு நினைக்கிறாங்க, இப்போ நினைக்கிறாங்க. பட் இது 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டரை போட்டதுனால அதை மாற்ற முடியுமா இல்லையான்னு அவங்களுக்கு யோசனையாக இருக்குது. தற்சமயத்துக்கு அதனால் ரவி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. இவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஸ்டாலின் இவரை மாற்றத்துக்கான முயற்சிகள் இறங்கி பார்த்தாரு. ஈவன் இவங்க ஆட்கள் அமித்ஷாவை கூட பார்த்ததா சொல்கிறாங்க. அது டிஆர் பாலு மூலமாக பார்த்தாங்களா இல்லை முதல்வர் குடும்பத்துலேருந்து பார்த்தாங்களா தெரியாது. அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாரான், இல்லைங்க நம்ம அவர் தான் கண்டினியூ ஆவார், அவர் குழந்தா டெல்லி கொண்டுருவோம், வேறு ஒருத்தரை போடுவோம், அப்படி போடுற ஆள் வந்து RSS தான் இருப்பார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரான். அவர் எங்கள் ஆட்களை தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரான். ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கீங்க, நாங்கள் வந்து அங்கே அரசியல் பண்ணணும் அப்படின்னு அதையும் தெளிவாக சொல்லிட்டாரான் அவர். அதனால் இன்றைக்கி லெவலில் அவங்க ஒரு போகிற மாதிரி இல்லை. ஸ்டாலினுக்கு வந்து தலைவலி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது.